அப்பா அழகு நடேசா பார்த்து எப்படி பாக்குது திறனுக்கு பார்த்தது. எனது மகளுக்கு பேர் சுட்ட வேண்டும். திறமையான ஆள் யாராவது இருக்கின்றார்களா? என்னடா அரசாங்கத்துல வச்சு எனக்கு தெரியாது போச்சு இது வரைக்கும். நான் பேர் வச்சு குழந்தை ஓடு இல்லை எல்லாம் போச்சு. நம்ம நாட்டுல ஜனத்தை ஓடு வெள்ளாடு போயிருக்கா? அப்படியா? ஒரே எங்க வேலை இருந்தாலும் கூப்பிட்டு வந்து நிற்கும். அப்படியா? ஆளுவா தட்டினா பிச்சுக்கின்னு ஓடியாரும் போது. நானே பேர் சொல்லுங்க. மாலா மாலா திருவண்ணாமலை கோபுரம் முட்டை எங்க ஆத்தாள் திருவண்ணாமலை கோபுரம் முட்டை எங்க அப்பா குடிச்சே போய் முட்டை சாராயம் கிடையாதுப்பா நாராயணம் நாராயணமோ ஆராயணமோ வாங்க யார் தெரியுமா நான் தான் பிரிஞ்சிமா முனிவர் நீ தான் பிரிஞ்சு போகிறா ஆமா குழந்தைக்கு பேர் வச்சு பிரிஞ்சு போறதுக்கு ஆள் தூக்கி வந்து இந்த பிரிஞ்சு போட்டு டேய் நான் சமையல் எல்லாம் செய்யறவில்ல பிரிஞ்சிமா முனிவர் என்றால் என்ன தெரியுமா நான் தான் முற்றம் திறந்த முனிவர் அடடே முட்டை தோன்ற முனிவரா சொல்லுங்க எத்தனை முட்டை வேணும் முட்டை வேணுமா ஆம்லெட் வேணுமா ஆப்பால் வேணுமா புல்பால் வேணுமா என்ன வேணும் அட அபிஷ்டு முற்றம் திறந்த முனிவர் என்றால் என்ன தெரியுமா 3 ஆசைகளை அறவே வெறுத்தவன் அடடே மூர்த்தி ஆத்துன்னு வந்துக்கிறியா அப்ப 5 நாள் 9 மூதேவி 3 ஆசை என்றால் என்ன தெரியுமா மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 ஆசைகளை அறவே திறந்தவன் முற்றம் திறந்த ஞானி ஞானியோ பத்த கோணியோ டேய் முதலினுடைய கருத்துல நெத்திலே பட்டை கைத்திலே கொட்டை கையிலே கட்டை இடுப்பிலே காவிய குட்டை இவர் கொண்டாட்டியில் அத பொட்டை யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்கிறாய் வாங்க இந்த வெளிச்சத்துல நல்லா உத்து பாரு யாரும் தெத்தா பாரு நான் பண்ணாலும் பேசி அந்த பதா யாருன்னு கேட்டா கண்டுபிடிச்சேன் எதை பார்த்து கண்டுபிடிச்சேன் இந்த மாலை பார்த்தா கண்டுபிடிச்சேன் மாலை பார்த்தா யார் நானே இவர் தான் குருசாமி அடா சபரிமலைக்கு போறாரு ஆமா இவரோட 50 பேர் சேர்த்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயில் இருக்குது ஆமா 50 கருப்பு கொட்ட மாட்டாங்க இங்க இருந்து கரும்பு கேரளா நாட்டுல கொட்டு வராங்க எப்படி சீட் கட்டி எடுத்து போறாங்க 40,000 50,000 60,000 அங்க கொட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டுல வச்சுமுள்ள பார்த்தா கூட அவ்வளவு கோயில் பார்க்க முடியும் ஆமா அதுவும் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் முதல் கட்டி ஆவத்து கிடையாது ஏன்டா எங்களுக்கு ஆவறது இல்ல ஏன்னா கூலி வேலை செய்து வந்து வீட்டுல போட்டு தூங்குவாங்க ஒருத்தரும் தூங்க வரது கிடையாது தெரு நல்லா ரேட்டை போட்டு விட்டுருவாங்க ஆமா போட்டு கொஞ்சமா சவுண்ட் வைப்பாங்க நல்லா புல் சவுண்ட் வச்சிருவாங்க ஓம் ஓம் ஐயப்பா ஒன்பது ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஒன்பது ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சட்னி கொஞ்சம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் அப்பா அது மட்டுமா இவங்க மாலை போட்டு 2 வேளையும் குளிக்கணும் ஏய் காலை மாலையும் 2 வேளை குளிக்க வேண்டாம் போக குளிச்சா வீட்ல பொண்பட்டி குளிக்கணும் வீட்ல மனைவி இல்லடா எல்லாரும் குளிக்கணும் இவங்க தான் வேலை இல்ல போய் குளிக்கறாங்க குளிச்சிட்டு வந்து 40 இட்டு துண்டறாங்க 40 துண்டி நீட்டா தாய் எடுத்து நான் கத்து போட போறாங்க ஆறதுக்கு பொண்பட்டி கொஞ்சமான வேலை என்ன வேலை காலையில இந்த வலை தள்ளுவாங்களா கோலம் போடுவாங்களா சாப்பாடு வாங்களா தூக்கி வைப்பாங்களா இவ்வளவு வேலை அவங்க செய்யணும் ஆமா அவங்க தினந்தோறும் தலையில தண்ணி ஊத்திட்டு அவங்க சேதனம் பண்ணிக்கிட்டு சேதலாம் அவங்க அந்த வேலை செய்ய பேசத்தான் பாக்கணும் என்ன பேசுறாங்க இந்த கண்பட்டிக்கு போறானுங்க போய் வருவாங்க அப்படியே பூரவங்கள தெரியல உடனே போட்டு நம்பிடுவாங்க பேசிட்டு கிடப்பாங்க வெடியால் 4 மணில குளிக்க போவாங்க ஆமா போய் கழுத்துலயோ குட்டிலயோ குளத்துலயோ குளிப்பாங்க குளிச்சுட்டு நீட்டா வந்து கோயில் முன்னால நிற்பாங்க ஆமா இந்த மார்கழி மாசம் ஆச்சு உங்களுக்கு குளிரத்துக்கு உண்மைதான் அந்த கோயில் முன்னாலே பீடியை பக்கு 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 அடிப்பாங்க பீடி குடிச்சு நீட்டா கோயில் உள்ள போவாங்க போய் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பொறுத்து வச்சிருப்பார் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடைக்கு ஆள்கின்ற சாணியே அப்படியே நிறுத்து வாங்க அரசவையில் மன்னர் போயிட்டு பிரிங்கிமா முனிவர் வந்திருக்கான்னு சொல்லுவோம் ஐயா நம்முடைய நாட்டை யாரு பிரிங்கிமா முனிவர் வந்திருக்காரு எங்க இருக்கிற வெளியே இருக்கிறார் தனி போட்டு வர கொஞ்சம் போய் வரேன் வச்சு வேலை போட்டு போறேன் ஒரு கால் முடிக்க சரி சரியா எடுத்து போட்டு இது உள்ள பாதுகாப்பு இது உள்ள ஒழுங்கா எடுத்து போடுறேன் அண்ணா சுவாமி
வாழ்க வேண்டிய என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன். உன்னுடைய அரசவை நாடி வந்ததே காரணம் என்ன தெரியுமா? சொன்னாலா தெரிந்து கொள்வேன் சார். குழந்தை இல்லாத உனக்கு குழந்தை பிறந்தது கேள்விப்பட்டேன். குழந்தை பார்க்க வேண்டும் அப்படி என்று ஓடி வந்திருக்கிறேன். எங்கே குழந்தை? ஆமா, பெண் குழந்தையாக இருக்கிறதே உன்னுடைய மகளுக்கு பெயரை சுட்டு விட்டாயா? ஆலா என்ற அழகான பேரை நான் வச்சிருக்கேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வந்த காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கரத்தால் பரிசு அளிக்கப் போகிறேன். இது மரகதம் பொறிக்கப்பட்ட மாலை. இந்த மாலையை என்னுடைய அன்பு பரிசாக உன்னுடைய மகளுக்கு நான் அணிவிக்கப் போகின்றேன். அது மட்டும் கிடையாது, உன்னுடைய மகளுக்கு நீயோ மாலா என்ற பெயரை வைத்திருந்தாய். ஆனால் இந்த மரகதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முன்னே வைத்து மாலா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பின்னே வைத்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து உன்னுடைய மகளுக்கு இன்று முதல் மரகத மாலா பரிசு அளித்து விட்டேன். சிறப்பாக வளர்த்து. நான் அணிவித்தேனே இந்த மரகத மாலை. இந்த மரகத மாலையானது உன்னுடைய மகளின் கழுத்தில் இருக்கும்போது ஆடல் பாடல் அமையத்துடன் சிறப்பாக இருப்பாள். ஒரு நேரத்தில் இந்த மாலையானது கழுத்து விட்டு அகன்று விட்டாலோ அல்லது அருந்து கீழே விழுந்து விட்டாலோ அன்றே மரணம், அன்றே மரணம், அன்றே மரணம். மகளுடைய நிலைமையை பார்த்தாயா? ஐயா, நீங்க அழகாண்டாங்க. அழாமல் எப்படியப்பா இருக்க முடியும்? ஆமாம், இந்த மாலையானது கயிற்றை விட்டு அகர்ந்தால் தானே மரணம். அகராத அளவுக்கு குழந்தை நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். குழந்தைக்கு மேல் தொட்டு என் மகனுக்கு என்ன ஒன்றுமே புரியவில்லை. அன்பு, நீ மட்டும் வந்துட்டு என் மகன் எங்கடா? உள்ள பார்த்து வச்சுக்கிற போய் அனுப்பு. என்ன சொல்லி நம்ம பையன்டா? ஏண்டா இருப்பதே 4 திசை. ஆமா, 3 திசையில் சென்று வரலாம். வட திசை செல்ல கட்டளை இட்டேனடா. எவ்வளோ எடுத்து சொன்னங்க. ஒப்பா பேசி காட்டுறா வாடா வாசன் எவ்வளோ எடுத்து சொன்னேன். எங்க என் பேசி காட்டினா ஆரம்பத்திலே வட திசை என் மகன் வட திசை சென்று விட்டாரா? என் மகனுக்கு என்னடா அங்க போனா மிஸ் மனோரஞ்சன் ஒரு தாசி பெண். அந்த வீட்டுல போய் நோய்ஞ்சானே என்ன கூட்டம் வர மாட்டேன்றான். உங்க அப்பா திட்டு வரனால எங்க அப்பா குப்பை விட்டு போறான்றான். போச்சு, எல்லாமே போச்சு. மான மரியாதை அத்தனை போய் விட்டேனடா. எனக்கு பிறகு நாட்டை ஆள கூட தகுதி படிச்சவன் நினைச்சேன். கட்சியிலே மகன் தகுதி இல்லாதவனா நடந்துட்டாரு. இது அத்தனைக்கு காரணம் யாருன்னா நீதான். என்ன? ஆமா, என்னடா காலகாலத்தை அவனுக்கு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் தேவையா ஓட்டுக்கு போறான். நான் தவறு செய்து விட்டேன். என் மகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும், அவ்வளவுதானே. ஆமா, கவலைப்படாதீங்க. என்ன செய்யலாம்? இப்ப போறேன், நாடாக போறேன். எங்கேயாவது அழகான பெண்ணை கண்டுபிடிச்சு அந்த பெண்ணுடைய உருவ போட்ட பொறுப்பு. Ready?
நானோ இந்த மரகதபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து மரகத மாலா என பெயர் கொண்டு எவ்வித குறையும் இல்லாமல் வந்து ஆனதரமா சென்று தந்தை பார்ப்பது வழக்கம். எதுக்காக நினைச்சீங்க அப்பா? நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. அப்பா உங்களுக்கு ஆசையா? என்னப்பா ஆசை சொல்லுங்கப்பா. அந்த ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியுமா? இந்த தலை மீது தவளை வைத்து ஆடுவாய் அல்லவா? ஆமா. அது நீ ஆடி காட்ட வேண்டும். பார்த்து மகிழ்ச்சி.
மகளே மரகதமாலா, அண்ணா அப்பா மிகவும் அருமையாக இருக்கிறது அம்மா. இன்னொரு கடமை ஒன்று எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நல்லதொரு ஆடவனை பார்த்து உனக்கு திருமணத்தை முடித்து வைத்தால் எனக்கு கடமையே முடிந்து விடும். அப்பா எனக்கு திருமணமா? ஆமாம்மா. அடி அடி சொல்றது தாங்க. அப்பா எனக்கு அந்த ஆடவரை தேர்ந்தெடுத்து விட்டீரா? வந்தாரு, அவர் நல்லா இருக்காரா? அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நல்லதொரு ஆடவனை தேர்ந்தெடுத்த பிறகு நான் உனக்கு தெரிவிக்கிறேன். அப்படியா? அரண்மனை சென்று ஓய்வெடுத்து மொட்டை மாதிரி திருமணமே வேண்டாம் என்று சொன்னவள் மகள் திருமணத்தில் சரி என்று கூறிவிட்டார். ஆமா அம்மா, நாடு நாடாக செல்ல வேண்டும். எனது மகனுக்கேற்ற மணமகனை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நானே தேர்ந்தெடுத்த பொறுப்பு நான் உன்னிடத்தில். அப்படியே ஆயிட்டுங்க. நல்லா தேர்ந்தெடுத்து ஆடவனாக நடந்து மொட்டையாட நடக்காத சொல்ற மாதிரி தான் நான் நடக்கிறேன். போட்டியாக்கம்